கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. அன்புக்குரியவர்களே, இந்த நாளின் ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுதின நாளிலே கர்த்தரை ஆராதிக்க வீடுகள் தோறும் கர்த்தருக்காய் காத்திருக்கிற உங்கள் யாவரையும் சிறுமந்தை மிஷன் சார்பிலே, லிட்டில் ஃப்ளாக் கிறிஸ்டியன் சென்டர் சார்பிலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஊழியர்கள் குடும்பங்கள் சார்பில் உங்களை வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரை மட்டும் நம்மை கண்மணி போல காத்து அற்புதமாக கரம் பிடித்து நடத்தி வருகிறார். அவர் ஒரு நாள் நம்மை விட்டு விலகவில்லை, நம்மை கைவிடவில்லை. அவர் இம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட இருக்கிறவர். நம்முடைய கடந்த நாட்களிலே எபினேசராக உதவி செய்தவர். அவரை நாம் எல்லாரும் குடும்பமாக கூடி ஆராதித்து துதித்து பாடி கொண்டாடி மகிழ்வோம். அவருடைய பிரசன்னத்திலே களி கூறுவோம். அவருடைய வார்த்தைகளை வாசித்து தியானிப்போம். நாம் தெய்வ பயத்தோடு பக்தியோடு அவருடைய சமூகத்தில் ஒன்றாக்கப்படுவோம். நம்முடைய இருதயங்கள், சிந்தனைகள், நினைவுகள் எல்லாம் இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் கழுவப்பட்டதாய் பரிசுத்தமாக்கப்பட்டதாய் தேவ சமூகத்தில் நீங்கள் கூடி ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள். கூடி நன்றாக செபியுங்கள். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் ஜெபத்தின் வல்லமை குறித்து 2வது பகுதியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தருடைய சத்தியத்தை நன்றாக விளங்கி கொண்டு ஒரு ஜெப வீரராக அனுதின ஜெப வாழ்க்கை நீ கட்டி எழுப்ப உங்களை அன்போடு வேண்டுகிறேன். 2வது செய்தி என்று நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். கர்த்தர் அதை ஆசீர்வதித்து உங்கள் அனைவருக்கு பிரயோஜனமாக மாற்றி கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே எங்களோடு கூட இருப்பாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அருமையான தேவ பிள்ளைகள், நல்ல கவனிக்க. சத்தியத்தை இந்த அறிகிறேன். நீங்க இந்த பிரசங்க பீடம் சத்தியத்தை உங்களுக்கு கொடுத்து இதை நீங்க நல்லா கேட்கணும், விளங்கிக் கொள்ளணும், நல்ல தெளிவா புரியணும் என்று நீங்க ஜெபத்தோட இருதயம் திறந்து நீங்க வச்சு கேட்டீங்கன்னா உங்களை மாற்றும், உங்களை உருவாக்கும். ரொம்ப முக்கியம். சத்தியம் உங்களை விடுதலையாகும். சத்தியம் உங்களுக்குள்ள உருவாச்சுன்னா நீங்க ஆசீர்வாதமாக மாறுறீங்க. சத்தியம் இல்லாம தான் அறியாமையில தான் என் ஜனம் நினைச்ச. சத்தியத்தை அறியாமையில ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். ஜனங்கள் சிறையிருப்புக்குள்ள இருக்கிறார்கள். சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியத்தை அறியணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். என்ன சொல்ற ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்லுகிறார், இன்னைக்கு என்ன சத்தியம் எனக்கு கொடுக்கக்கூடாது, அதை நல்லா அறியணும், கண் விழிப்பா இருக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இந்த காலையில் இருக்கிறாங்களே ஜபத்தை குறித்தான சில காரியங்களை, ஜபத்துக்கு சில ரகசியம் இருப்பதில்லை. என்ன ரகசியம்? அதை என்ன பண்ண போறாரு? அவங்க பண்ண ஜபத்தை விடையா, இவங்க பண்ண ஜபத்தை விட, இங்க பண்ணி கொடுத்த ஜபத்தை விடையா, பாஸ்வேய காரியங்களை போச்சிருக்காங்க. இல்ல, ரொம்ப ஆழமான சத்தியங்கள் இருக்கு. மிக முக்கியமாக இவைகளை இருதயத்தில் எழுதிக்கணும். இது அடிப்படை. இந்த அடிப்படையில சத்தியத்தை விளங்கி ஜெபிக்க நான் போகணும். இன்னைக்கு கொஞ்சம் தூரம் நான் போகணும். இது ஒரு தொடர் போதனையாக இருக்கும். ஜெப போதனை என்பது வெள்ளிக்கிழமை தோறும் உங்களுக்கு போதிக்கிறதா இருக்கும். இதுவரை ஜெபம் பண்ற அர்த்தவங்க எல்லாம் ஜெபம் பண்ண வச்சோம். அதனுடைய அவசியத்தை அறிந்து கொள்ளப்படும். ஜெபிக்க வேண்டியதுன்னு அவசியம் என்ன? இது ரொம்ப முக்கியம், அறியணும். அல்லேலூயா. இதுவரை ஜெபம் பண்றதுன்னா அது ஒரு மாதிரி என்னமோ நினைச்சு நடக்கும். ஆனா இது உருவாகணும். இந்த சத்தியம் உங்களுக்குள்ள வந்துட்டு நீங்க ஜெபம் பண்ணாம இருக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1வது வசனம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சோர்ந்து போகாமல் எப்பொழுது ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் இங்கே அவரே சொல்றாரு, எப்போது ஜெபம் பண்ணணும். அப்போ கடந்த நாட்கள் செய்தி கேட்டவங்க எல்லாம் அப்படி ஜெபம் பண்ணக்கூடாது, ஜெபத்துக்கு முன்னால இதெல்லாம் வேணும் அப்படி போதிச்சு, அதனால அப்படி நிறைய பேர் தப்பா எடுத்துட்டு போயிருப்பீங்க. வெதை தான் கொடுத்துட்டு இருப்பேனே தவிர எல்லாம் முழுசும் நல்லா கவனிக்கிறீங்களா? ஒரு குழந்தை கரு உருவான நாடு முதல் மாதம்ன்றோம். 10 மாதங்கள் 9 மாதங்கள் கடந்த பிறகு குழந்தைய பிறக்கும். இதுல நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள போறோம். இந்த போதனையே வேற. கடந்த வருஷங்கள போதித்த போதனைகளாக இருக்காது.
முதல்ல அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த போதனை உங்களை மாற்றும், உங்களை கட்டும், உங்களை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வரும். அதான் அந்த போதனை. எல்லாம் புரிஞ்சுக்கிறீங்க. பிரேயரை குறித்து நிறைய சிஸ்டங்கள்லாம் புரிஞ்சிருக்கும். இங்க ஆண்டவர் சொல்கிறார், எப்போதும் ஜெபம் பண்ணு, எப்போதுமே ஜெபம் பண்ணு, ஜெபம் ரொம்ப முக்கியம் என்று அதனுடைய அவசியத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். அதனுடைய கீழே உள்ள விளக்கத்தை நான் உங்களுக்கு இப்போ போதிக்கிறேன். இன்னொரு நாள் போதிக்கிறோம், வர நாட்கள் அதெல்லாம் இருக்கும். கவனிக்கிறீங்களா? ஜெபம் மிக முக்கியம். நான் ஏன் செபிக்கணும்? நான் கண்டிப்பா செபித்து ஆகணுமா? இந்த கேள்வி நிச்சயமா நம்ம மனசுல வந்துட்டே போ. நான் கட்டாயம் ஜெபம் பண்ணணுமா? நான் ஏன் ஜெபம் பண்ணணும்? ஏன் ஆண்டவரை பார்த்து இதெல்லாம் கொடுக்கக்கூடாது? அப்படின்னா நம்ம நிறைய எண்ணங்கள் நமக்கு போயிட்டு இருக்கு. இந்த எண்ணங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கிற மிக முக்கியமான செய்தி தான் இந்த செய்தியாக இருக்கு. கவனிக்கிறீங்களா? இந்த கேள்விக்கு கட்டாயம் பதில் கண்டுபிடிக்கணும். நான் கட்டாயம் ஜெபம் பண்ணணுமா வேண்டாம்? ஆண்டவர் சொல்ல எப்போது ஜெபம் பண்ணுங்க. நான் ஜெபம் பண்ணணுமா பண்ண வேண்டாமா என்பதை குறித்து ஒரு நல்ல ஆழமா நம்ம யோசிக்க வேண்டியது, சிந்திக்கணும். பைபிள் படி சிந்திக்க போறோம். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இங்க ஆண்டவர் சொல்கிற ஜெபம் பண்ண வேண்டியது அவசியத்தை குறித்து போதிக்கிறார். அதுக்கு ஒரு ஓமையும் அவர் சொல்லுகிறார். ஜான் வெஸ்லி என்று சொல்கிற ஒரு தேவ மனிதர், வேல்ஸ் தேசத்துல ஊழியத்தை ஆரம்பித்தவர், உலக நாடுகளில் ஊழியம் செய்தவர். அதை கவனிக்கிறீங்களா? ரொம்ப முக்கியம். அவர் ஒரு மிக முக்கியம். அவருக்கு வேல்ஸ் தேசத்தையே மிகப்பெரிய மாற்றத்துக்குள்ள கொண்டு வந்தவர், ரட்சிப்புள்ள கொண்டு வந்தவர். அந்த நாட்டையே ரட்சிப்புள்ள கொண்டது. அவ்வளவு பட்டணங்களும் அவ்வளவு மக்களும் கிராமங்களும் எல்லாம் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரப்பட்ட ஒரு மனுஷன் தான். அதை கவனிக்கிறீங்க. பைபிள் எழுதப்பட்ட வேதாம புருஷர்கள் போல இவருக்கும் பைபிள் எழுதப்பட்டா இவர் ரொம்ப முக்கியமான இடத்தை பெறுவார். மிகப்பெரிய மனிதர். உலகத்தில் வாழ்கிற அநேக பெரிய மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க, இப்பவும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவர்கள ஒருவர் தான் இவர். இவர் பல நாடுகளுக்கு எழுப்புதலுக்கு, ரட்சிப்பு மக்கள் வருவதற்கு அரும் பாடுபட்டவர், விசுவாசத்தை ஊழியம் செய்தவர். அவர் என்ன சொல்கிறார் என்றால், அல்லேலூயா, அவர் ஒரு ஜெபத்தின் ரகசியத்தை குறித்து ஒரு வாசகம் எழுதியிருக்கிறார். அவர் என்ன சொல்றார் என்றால், மனுஷன் கேட்காமல் பூமியில் கர்த்தர் எதையும் செய்ய மாட்டார். கவனிக்கிறீங்களா? மனுஷன், பூமியில் இருக்கிற மனுஷன் தேவனிடத்துல கேட்காம தேவனாக எதுவும் செய்ய மாட்டார். இத ரொம்ப அஸ்திவாரம் எழுதி வச்சிருக்கு. ரொம்ப முக்கியம். நீங்களும் நான் பூமியில எனக்கு என்ன வேணும் என்று தேவனிடத்துல கேட்காம உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அந்த வசனத்தை நான் விளங்கிக் கொள்ள ரொம்ப நேரம் ஆச்சு. அந்த வார்த்தை அதெல்லாம் ரொம்ப நேரம், அதனால இந்த பைபிள்ல ரொம்ப நேரம் உட்கார்றதுனால வெளியில மற்ற காரியங்களுக்கு நேரம் கொடுக்க முடிகிறது. கவனிக்கிறீங்களா? இதை நாளமா பார்க்கிறோம், உற்று பார்க்கிறது. கவனிக்கிறீங்க? பூமியில காரியங்கள் எப்படி நடக்குது அதை நீங்க விளங்கிக்கணும். பூமியில ஒரு மனுஷனுக்கு, ஒரு தேவ பிள்ளைக்கு காரியங்கள் எப்படி நடக்கிறது என்றால், தேவனிடம் வேண்டிக் கொள்ளாமல் பூமியில் கர்த்தர் எதை செய்வதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. பூமியில கர்த்தர் ஏதாவது நமக்கு செய்யணும் அப்படின்னா நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டாதான் செய்வாராம், கேட்காம செய்வதில்லை. இதை முதல்ல நீங்க மனதில் சொன்னா, கேட்டாதான் அவர் செய்வாராம். அதுக்கெல்லாம் காரணங்களை கண்டுபிடிக்க போறோம். ஏன் அப்படி சிஸ்டம்? ஏன் ஆண்டவர் கேட்காம கொடுக்க கூடாதா? வித்வுட் ஆஸ்கிங், அல்லது ஆண்டவரை கேட்காம கொடுக்க கூடாதா? சொல்லிக்கிறீங்களா? அப்படியெல்லாம் நம்ம கேள்வி வரும். ஹலோ, இது நம்ம ஆழமா அடிப்படையில் நம்ம கற்றுக்கொள்ள போறோம். சத்தியம் ரொம்ப முக்கியம். இதுதான் சத்தியத்தை அறிகிற அறிவு. ஆமென் சொல்லுவோமா? பூமியில ஒரு காரியம் இப்படி நடக்குதுன்னா நான் ஆண்டவரிடத்துல கேட்காம நடக்கவே அவர் செய்ய மாட்டார். அவராக எதையும் செய்ய மாட்டார் பூமியில. கவனிக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால ஜெபம் எவ்வளவு முக்கியம் என்பதை நான் இன்றைக்கு உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஜெபம் எவ்வளவு முக்கியம். நான் கேட்காம எனக்கு கர்த்தர் எதையும் பூமியில செய்ய மாட்டார். நம்ம பூமியில இருக்கிறோம். கடவுள் என்பவர் எல்லாத்தையும் செய்ய வல்லவர். இது நம்ம அறிஞ்சிருக்கோம். அவர் சர்வ சிருஷ்டிகர், அவர் சர்வ ஞானி, அவர் செய்வார் என்று நம்ம அவர் செய்வார்.
அவர் தருவார். அவருக்கு தானே தெரியுமே, அவரா பார்த்து செய்ய வேண்டியதானே, அவரா பார்த்து செய்ய வேண்டியதானே என்றெல்லாம் நம்ம பல காலமா நம்பிட்டு இருக்கிறோம். ஹலோ, கவனிக்கிறீங்களா? நான் ஏன் செபிக்கணும், ஏன் கேட்கணும்னு ஏன் கர்த்தர் காத்திருக்காரு, ஏன் ஜெபத்துக்கு ஏன் காத்திருக்காரு, இதெல்லாம் நீங்க அறிய போறீங்க. அல்லேலூயா. காரணம் பைபிள்ல பழைய பாட்டுக்கு தான் போறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிக்க போறோம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள். இந்த சத்தியத்தை நீங்க புரியும். ஆழக்கடவர்கள் பல தடவை வாசித்திருக்க, பல தடவை கிராஸ் பண்ணிருக்க, பலர் பேசியிருக்காங்க. ஆளுகை. ஆண்டவர் இந்த பூமியை 6 நாள் படைத்து, மனிதனை படைத்து இந்த பூமியை மனுஷன் கையில கொடுக்கிறார். நல்லா கவனிக்கிறீங்க. இதை நான் உங்களுக்கு விளக்கணும்னா, என் மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். கவனிக்கிறீங்களா? என் மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து 6 வருஷம் ஆகும், 5 வருஷத்துக்கு மேல ஆகும். இப்போ அவளுக்கு கல்யாணம் பண்ணும்போது அவளுக்கு சில கிஃப்ட் கொடுக்குறாரு. கிஃப்ட் கொடுத்த பிறகு ஒரு நாளும் அவருடைய கிஃப்ட் மேல நான் ஆளுகை செய்வதில்லை, அதிகாரம் செய்வதில்லை. கவனிக்கிறீங்களா? அந்த அவளுக்கு பொருள் மேல அவளுக்கு கொடுத்த எதுலையோ நான் அது எனக்கு உரிமை பாராட்டுவதில்லை. அவ தான் ஹேண்டில் பண்ணணும், அவ யோசிக்கணும், அவ முடிவெடுக்கணும், அவ பயன்படுத்தணும். அது எனக்கு உரிமை, நான் ஒரு நாள் அதை சொல்றது இல்லை. அந்த பொருட்களை அவள் வைத்துக் கொள்ள வேண்டும், அவள் உரிமை பாராட்ட வேண்டும். இது எனக்கு அப்பாற்பட்டது, இது எனக்குரியது, என்னுடையது என்று உரிமை பாராட்டி அதை அவள் பயன்படுத்திக்கணும். அவளுக்கு என்ன தேவை, எப்படி தேவை, அது எந்த விதமா பயன்படுத்தணும், அவள் அதை பயன்படுத்தணும். அதுல அப்பாவுக்கு எந்த உரிமையோ இனி இல்லை. ஒரு தகப்பன் கொடுத்த ஒரு கிஃப்ட் பொருட்களினால திரும்ப அதை ஆளுகை செய்வதில்லை. அதுபோல உலகத்தை, அண்ட சராசரம் பாருங்க, நிலம், இந்த பூமியுள்ள யாவையும் படைத்து சொல்றாரு, நான் இதை உனக்கு கொடுக்கிறேன், நீ தான் ஆளணும், நான் இல்லை. நான் படைச்சதுதான். இந்த சத்தியத்தை நல்லா விளக்கிக்கோங்க. ரொம்ப ஆழமான காரியங்கள் போதிக்கிறேன். அநேக கிடைக்காது, அநேக கிடைச்சிருக்காரு. நம்ம எங்கேயோ ஜோ பண்ணிட்டு இருக்கோம், எப்படியோ பண்ணிட்டு இருக்கோம். இதனுடைய விதை இதுதான், அஸ்திபாரம். நான் படைத்தது, நான் சர்வ சிருஷ்டிகர், சர்வ வல்லவர், நான் படைத்தது உண்மை. ஆனால் நான் இதை மனிதனுக்கு கொடுக்கிறேன், மனிதனுக்கு கொடுக்கிறேன். அவன் இதை எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் அவன் ஆள வேண்டும், நான் அல்ல. இது கர்த்தர் அல்ல பூமியை ஆள்வது. தப்ப புரியக்கூடாது. நான் ஆள வேண்டும். கவனிக்கிறீங்க? ஆண்டவர் ஆதியில படைக்கிற போது வார்த்தையினால எல்லாவற்றையும் பிரமாணிக்கிறார். வார்த்தையில தான் சொல்லுவார், வார்த்தையில தான் சொல்லுவார். எல்லாமே வார்த்தையில தான் சொல்லி இருக்கிறார். வார்த்தையின் தேவன் அவர். வேற அவரு எதுவும் நீங்க பார்க்க முடியாது, வார்த்தையில சொல்லுகிறதா. அதனால வார்த்தை ரொம்ப முக்கியம். வார்த்தையை நேரத்துக்கு நேரம் மாற்ற மாட்டார். அவர் சொன்ன வார்த்தை சொல்லுக்கு முன்னாலே அவருடைய ஆனந்த ஞானம், அவருடைய சர்வ வல்லமை, அவர் ஒரு காரியத்தை சொல்லிட்டா மாற்றவே மாட்டார். அப்போ இந்த பூமியை கையில கொடுத்தாச்சுன்னா நீ என்ன செய்யணும் அப்படின்னா, நீ தான் இந்த பூமியில ஆளணும், நீ ஆளணும், ஆள பிறந்தவன். அதனால மனுஷன் யாருன்னு சொல்லி அறியணும். நான் சொல்றேன், கொஞ்சம் போதிச்சிருக்கேன், ஒரு சின்ன ஒரு இடம் கொஞ்சம் ஒரு விட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் தேவர்கள், கடவுளை போல அப்படியே படைக்கப்பட்டிருக்கீங்க, நீங்க ஆளணும். இதுல எனக்கு வேலை இல்லை. என் பிள்ளை ஆளுங்கிறத நான் பார்க்கணும், அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அந்த அறிவு, அந்த அவருடைய சித்தம், அவருடைய திட்டத்தை விளங்கி இருதயத்துல பதிச்சு, இப்படி என்ன ஆண்டு விரும்புகிறார், என்ன அப்படி விரும்புகிறார், நான் ஆளணும்.
நான் தான் எனக்கு என்னுடைய காரியங்களுக்கு இந்த உலகத்தில் ஆள வேண்டும், அவர் அல்ல. ஹலோ, இந்த அறிவு நமக்கு ரொம்ப வேண்டும். முதல்ல அவர் உங்க கையில கொடுத்துட்டேன் என்றார். நீ பாத்துக்க, இந்த பூமியில கர்த்தருக்கு எந்த டியூட்டியும் இல்லை. அதை விளங்கணும். என்ன தவறா பதிக்கிறேன், பைபிள் அதுதான். அவர் என்ன வார்த்தையில சொன்னாரோ அதுதான், கடைசி வரைக்கும் அதுதான். அதுல அவர் மாறி இன்னொன்னு மனதெல்லாம் மாற்றிட்டு இருக்கல. நீங்க ஆளணும், இதை நீங்க புரியணும். இந்த ஆளுகையை கர்த்தரோடு கூட இருந்து அவன் ஆண்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் கீழ்ப்படிந்து கர்த்தர் சொல்ற கேட்டு அவன் ஆள வேண்டியவன் என்ன செய்யறான்னா, கவனிக்கிறீங்களா, அதை அவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆளாமல் பிசாசுடைய சொல் கேட்டு கீழ்ப்படித்து அவனுக்கு கீழ்ப்படித்த பிறகு அவனுடைய ஆளுகை மாறுகிறது. அதற்கான் அந்த ஆளுகையை இழந்துட்டான். பூமியில அவன் ஆட வேண்டிய இடத்துல பிசாசின் வார்த்தை கேட்டு ஆண்டவரை கர்த்தரை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டு நடக்கும் போது அவன் ஆண்டான். எப்ப பிசாசு கீழ்ப்படித்தானோ அன்றைக்கு முதல் அவனுடைய ஆளுகை சாதாரண பிசாசுக்கு போயிடுச்சு. அவன் ஆளுகிறான். பூமி இப்ப யாரால் ஆளப்படுதுன்னா பிசாசினால். அதை சொல்றேன் உங்களுக்கு, நீங்க விளங்கிக்கணும். நம்ம இங்க எல்லாம் விளங்கிக்கணும். ஆண்டவர் இல்லையா, இது ஆண்டவருக்குள்ளதான். ஹலோ, என் மகளுக்கு கொடுத்த ஒரு பொருளாக வித்துட்டா அதே போலதான். புரியுதுங்களா? இந்த ஆளுகின்ற பூமி மனுஷனுடைய அதிகாரம், மனுஷனுடைய ஆளுகை. இந்த பூமி மேல நீ பண்ண, நீ படைச்சு நல்லா செய்து நல்லா வாழ்ந்து கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை இழந்து அவன் ஆளுகிறான். அவனுக்கு அடிமையா நம்ம மாறினோம். பிசாசின் அடிமைகளாக நாம் மாறினோம். இதெல்லாம் வளர்ந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதை முதல்ல மனத்துல வைங்க. அடுத்து இந்த சத்தியம் எங்க கொண்டு பார்த்து அல்லேலூயா, கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. கர்த்தருடைய வார்த்தை உலகமே அழியும், வானம் பூமி ஒளிந்து போகும், ஆனா அவர் வார்த்தையில சொன்னது அப்படியே நிற்கும். அந்த வார்த்தை டிக்ளேர்டு. அவருடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். சில வசனங்களை வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 145 சங்கீதம் 5வது வசனத்தை 11வது வசனத்தை நாம் வாசிப்போம். உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளை குறித்து பேசுவேன். உம்முடைய அதிசயமான கிரியைகளை குறித்து நான் பேசுவேன். மனுபுத்திரருக்கு உமது வல்லமையுள்ள செய்திகளையும் உமது ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரதாபத்தையும் தெரிவிக்கும்படிக்கு உம்முடைய ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரதாபத்தை தெரிவிக்கும்படிக்கு உமது ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து அவருடைய ராஜ்யத்தின் மகிமை பிரஸ்தாபம். கவனிக்கிறீங்க, இதெல்லாம் எதுல இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல போறேன். வாசிங்க, சங்கீதம் 138:2 வாசிப்போம். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். எவ்வளவோ படைச்சிருக்க படைப்புகளை பார்க்கிலும் எது பிரதாபப்படுத்தி இருக்காரு, முக்கியத்துவப்படுத்தி இருக்காரு? அவருடைய வார்த்தை. அவர் வார்த்தையின் தேவன். வார்த்தை மாறவே மாட்டார். என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை விட்டு நம்ம இஷ்டத்துக்கு ஜெபம் பண்றது, இஷ்டத்துக்கு ஆண்டவர் நினைக்கிறதெல்லாம் தப்பு. இஷ்டத்துக்கு ஆண்டவர் நினைக்காதீங்க. அவருடைய வார்த்தை என்ன சொல்லி இருக்கோ அதுல மாறவே மாட்டார். அதை தான் மகிமைப்படுத்தி இருக்கிறார், பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறார். அந்த வார்த்தையின்படி மட்டும்தான் செய்வார். வார்த்தையின்படி மட்டும்தான் அந்த உலகம் நடக்கும். புரிகிறீங்களா? வார்த்தை ரொம்ப முக்கியம். நீ ஆழமும் கொடுத்த இடத்துல அவர் ஆளுகைக்கு வரமாட்டார். அந்த ஆளுகையை பிசாசிடத்தில் விட்டு போட்டார். இதுவரைக்கும் கர்த்தர் தெய்வமாக இருந்து ஆளுகை செய்தார். இப்ப பிசாசு தெய்வமாக இருந்து ஆளுகை செய்கிறார். வானமும் பூமி ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. மத்தேயு 24 வாசியம் 35 வசனத்துல அவர் சொன்னபடி ஆகும். அவர் என்ன வார்த்தையில சொன்னாரோ அதன்படிதான் ஆகும், நடக்கும்.
வானமும் அல்லேலூயா. அவர் வாயை திறந்து சொன்னா திரும்பி யோசிக்கவே மாட்டார். ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா ஐயோ தப்பா சொல்லிட்டேன், நம்ம சொன்னதை நான் வாபஸ் பண்றேன், அப்படியெல்லாம் அவர் கிடையாது. என்ன ஆதியில சொன்ன வார்த்தை இருந்ததோ அதன்படி மட்டும்தான் செய்கிறார். அதுதான் நடக்கும். ஆதியில சொன்ன பிரமாணங்கள், தேவ சித்தங்கள், தேவ திட்டங்களை நம்ம அறியணும். பேசிக் சொல்றேன். ஜபத்துல ஒரு ரகசியம் இருக்கு. நான் ஏன் ஜெபம் பண்ணணும், அதை தான் நம்ம கற்றுக்கொள்றோம். இந்த தொடர் போதனை உங்களுக்கு நிச்சயமா செபிக்காதவங்கள ஜெபத்துக்கு வந்துருவாங்க. எனக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா நான் விரும்பாம, நான் நினைக்காம, நான் கேட்காம அவர் எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டாரு. அதான் முக்கியம். அதான் போதிக்கிறேன். நான் விரும்பாம, நான் நினைக்காம, நான் செபிக்காம அப்படி சித்தத்தை எனக்குள்ள கொண்டு அவருடைய வார்த்தையை நினைச்சு, இந்த வார்த்தை தான் அவர் சொல்லியிருக்காரு, நீ ஆடணும். அதை என்னுடைய முற்பிதான் என்ன பண்ணிட்டான்னா சாத்தானுக்கு ஆளுகை கீழே வச்சு அவன் ஆளுகை கீழே உட்காந்துட்டான். இனி இந்த பூமியில் ஏதாவது நடக்கணும்னா அவன் கேட்கணும். அவன் கேட்டால் அவர் செய்வார், இல்லைன்னா அவரே செய்ய மாட்டார். அவரே செய்ய மாட்டார். ஹலோ, நாம் கேட்காம அவராக எதுவும் செய்ய மாட்டார். இது உங்கையில கொடுக்கப்பட்டது. அதான் அப்பா பிள்ளை போதனை உங்களுக்கு சொன்னேன். நாம் அவரா கேட்காம எதுவும் செய்கிறது இல்லை. உங்களுடைய காரியங்களை அப்பா எப்படி வச்சிருக்காரு, உங்க தகப்பன் எப்படி வச்சிருக்காரு பிள்ளைகளுக்கு, நீங்க கேட்காம அவர் அனுமதிக்கிறது, அவர் செய்கிறது வரமாட்டார். பூமியில எதுவும் அவர் செய்ய மாட்டார். ஏன்னா உங்க கையில கொடுத்துட்டாரு. ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் காட்டு. இது நல்ல கவனித்து, இதுல இருந்து நான் நிறைய காரியங்கள் கற்றுக் கொடுப்பேன். ஏன் கேட்காம செய்யக்கூடாது? நிறைய பேர் அப்படிலாம் தப்பா நினைக்கிறாங்க. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இப்போ மனுஷனுக்கு கையில கொடுத்துருக்காரு, நீ ஆளணும், அவ்வளவுதான். இப்ப கைமாத்து நடக்கு. என்ன கைமாத்து தெரியுமா? அவன் பாவம் செய்கிறான். சாத்தானுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிச்சு இந்த அதிகாரம் அவன் கையில போகுது. இந்த பூமி ஆண்டவர் படைச்சதுதான், இந்த உலகம் ஆண்டவர் படைச்சதுதான். இப்போ கை மாறுது. யார் கைக்கு? சாத்தான் கைக்கு. அந்த செட்டல்ல நெல்லு இது என்னுடைய அப்படி அவர் சொல்லல, புரிஞ்சுக்கணும். அவர் சொல்லல சாத்தான்கிட்ட இது நீ தப்பா கொடுக்குற, நான் அவனுக்கு கொடுத்த நீ எப்படி பறிக்கலாம். அவர் இறங்கி வரல. ஹலோ, ரொம்ப புரியும்படி யோசிக்க. நம்ம இதுவரைக்கும் இப்படி எல்லாம் கேட்டுருக்க மாட்டோம், வேற ஏதோ கேட்டுருந்தோம். என்னுடைய ஜெபம் இவ்வளவு முக்கியமானது என்பதை நம்ம அறிய போறோம். ஜெபம் ரொம்ப முக்கியம். ஜெபம் நம்ம வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த அடிப்படையில் ஜெபம் வந்துன்னா மிக அற்புதமா இருக்கும். நீங்க யாருன்னு அறிஞ்சிருவீங்க. ஒரு சின்ன ஒரு பகுதியை உங்களுக்கு துவக்கி விட்டுருவேன், கவனிக்கிறீங்களா? அதுக்காக இவ்வளவு பேசுறேன், புரியுறீங்களா? ஏன்னா நம்ம இதுவரை கேட்டிருந்தது வேற எதெல்லாம் கேட்டிருந்தோம். இந்த ஜெபம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நான் யாருன்னு அறிஞ்சிருவேன், நான் எப்படி இருக்குன்னு அறிஞ்சிருவேன், அவ்வளவுதான். அறிஞ்சிட்டு நான் அதை பண்ணிட்டேன்னா எனக்கு அவ்வளவு நடக்கும். என் வீடு கட்டப்படும், என் வாழ்க்கை கட்டப்படும், எனக்கு என்ன தேவையோ நான் திட்டப்படுகிறது எனக்கு நடந்துரும். ஏன்னா உங்க கையில கொடுத்துருக்காரு. நீதான் அதை நல்லா கட்டணும், நீதான் அதை வாழணும், நீதான் நல்லா பண்ணணும். உன் கையில இருக்கு உன் வாழ்க்கை, உன் கையில இருக்கு. உன் கையில கொடுத்துட்டு இந்த பூமியை, பூமியில் உள்ள எல்லா வெறுத்தும் எல்லா காரியம் உனக்குன்னே பயிர் செய்து உன் கையில கொடுத்துட்டேன். நான் இன்னும் உனக்கு வரணும்னா வேற இருக்கு. எனக்கு வைக்கிறீங்களா? இவன் கொண்டு அடமானம் வச்சுட்டா, வித்துட்டான். சாத்தான் கையில போனதை ஆண்டவர் கட்டி பறிக்கல. அவன் மனுஷனுக்கு கொடுத்தது மேல அவர் ஆளுகை செய்யற, பேசாம இருக்க. இங்க அதுல இருந்தே தெரியும். அப்பவே ஆண்டவர் அவன் குடிக்கி இருக்கலாம்ல. அவர் மாத்துறதில்ல, நீ ஆளணும், நீ இழந்துட்ட, அவ்வளவுதான். அவருக்கு தலையிடல, பேசாம இருக்க. நீ வித்துட்ட ஒரு பொருளை, நான் கொடுத்த நீ வித்துட்ட, பாடு. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம். வார்த்தையின் தேவன், வாக்கு மாறாத, சொன்னபடி செய்கிறவர். அப்படியே இருப்பார். வார்த்தை தான் செய்யணும். அவர் பேசாம இருப்பார். கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. அவர் தீர்ப்பு பண்ணவே மாட்டார். நான் தப்பு பண்ணிட்டா அப்படி இல்லை, நான் நீங்க காப்பாத்தல, நீ பண்ணல, நீ விட்டுட்ட, நீ இழந்துட்ட. அந்த இடம் தான். நான் உனக்குன்னு வந்தேன், நான் உனக்கு, நீ நல்லா இருக்கணும், அதுக்காக தான் இதெல்லாம் படைச்சேன். நீ அடமானம் வச்சுட்ட, நீ அவன் வார்த்தையை கேட்ட, நீ அவனுக்கு கீழ்ப்படுத்திட்ட, நீ அங்க போயிடக்கூடாது. நான் உனக்கு ஏற்கனவே சொன்னேன், சாப்பிடாத. நீ சாப்பிடுற நாட்டில் நீ கட்டாய சாத. எல்லாம் உனக்கு கற்றுக் கொடுத்த பிறகு நீயா பண்ண தப்பு பண்ணிட்ட, ஒண்ணும் பண்ண முடியாது.
அவர் அந்த வார்த்தையை விட்டு கீழே பட்டு இறங்கி வரமாட்டார். தேவன் பூமியில நேர இறங்கி வந்து ஒன்று பண்றது இல்லை. இதை விளங்கிக்கணும். என்னமோ ஒரு மாதிரி பரவசமா போகிறது இல்லை. இதை விளங்கிட்டீங்கன்னா உங்க பிரேயர் ரொம்ப அற்புதமா இருக்கு. அண்ணன்னு நடந்துரும். நீ விரும்புறதெல்லாம் தேவ சித்தத்தின்படி அதெல்லாம் கட்டப்படும். அதெல்லாம் நீங்க விளங்கிக்கணும். நாமே சொல்லுவோமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இந்த உலகத்தை ஆள்வதற்கு மனுஷ சரீரத்துக்கு தான் கொடுத்துருக்கோம். மனுஷ சரீரம் தான் இந்த உலகத்தை ஆளும். அதை புரிஞ்சுக்கோங்க. கடவுள் இல்லாம இருக்குது. இந்த உலகத்தை யார் ஆளணும்? மனித சரீரம் உள்ள தேவனால் படைக்கப்பட்ட தேவனை போல ஆளக்கூடிய திறமையை கொடுத்து அவன் ஆளும்படி படைக்கப்பட்ட கடவுள் ஆளுகிறதுக்கு இல்லை. நம்ம இவ்வளவு நாள் எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்? கர்த்தர் பூமியில் ராஜேந்திரன் படுக்கிறார், ஆளுகிறார். அவருக்குள்ள தானே வானபூமி எனக்குள்ளது நினைச்சார். ஆமா, அவருக்குள்ளது. அவர் தான் படைச்சாரு. அவர் தான் இதை சிருஷ்டித்தார். யாரு கையில கொடுத்துருக்காரு? உங்க கையில கொடுத்துருக்காரு, என் கையில கொடுத்துருக்காரு. ஆனா நம்ம ஒண்ணு இழந்து இன்னைக்கு அவனுக்கு அடிமையா உட்கார்ந்து ஒண்ணும் பண்ண முடியாம இருக்கும். அதிகாரம் அவங்க கையில போயிடுச்சு, ஆளுகை அவங்க கையில போயிடுச்சு, ஒண்ணும் பண்ண முடியாம இருக்கும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு பேட நல்ல கொதிக்கிறீங்களா? நீ ஆணவம் சொல்லுறத ஒரு வேளை அவன் கொடுத்தி பறிக்கிற நேரத்துல அவர் இறங்கி வந்து அதை பறிச்சா கடவுள் இன்டராக்ட் பண்றது கர்த்தர் வார்த்தையில மாறுகிறார். அப்போ அவருடைய வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களை நம்ம நம்ப முடியாம போயிடும். மாறவே மாட்டார். சொன்னது சொன்னதான். இதை நீங்க தெளிவா புரிந்து கொள்ளுங்க. அவராக மாற்றிக்கொள்ள மாட்டார். மனசுல ஆட்களை பதிய முடியுதா? இவ்வளவு நாள் என் மைண்ட் செட்ல வேற என்னெல்லாம் வருது, என்னெல்லாமோ புரிஞ்சிருக்கேன். சத்தியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் அப்படி டைமுக்கு டைம் மனுஷன் மாத்துறது போல சாத்தான் கையில நீ யாருக்கு கொடுக்கலாம், நீ எப்படி கொடுக்கலாம்னு சண்டை போட்டு வந்து வரல. சாத்தான் கையில பறிக்கல. அவர் மனசை மாத்தி அதெல்லாம் முடிக்க எடுத்து நான் எனக்குள்ளது அப்படின்னு அவர் எடுக்கல. அவர் படைச்ச பூமியை அவரே எடுக்கல கையில. இது என்னுடைய அப்படின்னு உரிமை கொண்டாடல. கொடுத்தாரு, நீ கொடுத்த அவ்வளவுதான். அதுக்கு என்ன பண்றாரு பாருங்க. தெய்வமாக இருந்து போராடவே இல்லை. அவருக்கு பண்ண முடியும். ஆனா அவர் சொன்ன வார்த்தை மாறல. அவராக இருந்து போராடி இருக்கலாம். அந்த அன்னைக்கு சாத்தாங்களுக்கு குடிங்க, எப்படி நான் என் பிள்ளைகிட்ட கொடுத்த, நீ கொடுக்கலான்னு எடுத்துக்கலாம், எடுக்கல. கவனிக்கிறீங்களா? அப்போ ஒண்ணும் அவர் தெய்வமாக இது படைச்சது அவருக்குள்ள தான், அவருடைய தான். யாருக்கு? என் பிள்ளை கொடுத்துட்டு அவன் இழந்து நிற்கிறான். இது தெய்வமாக வந்து போராடல அவர். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நல்ல நீங்க சில நேரம் கர்த்தரோட மாத்திக்கலாமே. உடனே அந்த இதெல்லாம் மாத்தி நம்ம மனுஷன் கையில கொடுத்துருக்கலாமே அப்படி இப்படின்னா இல்லை, அவர் மாத்துறது இல்லை. ஒரு தடவை கொடுத்த செய்தி வார்த்தையை மாற்ற மாட்டோம். மாற்றினா ஒரு வார்த்தையில நம்ம நம்ப மாட்டோம். இன்னைக்கு பைபிளை நம்ப மாட்டோம். அவர் அப்படியே வளர்ச்சி அடிச்சுட்டு அந்த ஒரு நிலைமைக்கே மற்றபடியெல்லாம் மாற்ற மாட்டாங்க. அவர் அப்போ வாக்குத்தத்தங்களை நம்ம நம்ப முடியாம போயிடும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பைபிள் சொல்லுங்க பாருங்க. நம்ம எல்லாம் அவருக்கு புத்தி சொல்ற மாதிரி நினைப்போம். நம்ம என்ன எல்லாம் ஆண்டவர் அப்படி பண்ணி இருக்கலாமே, இப்படி பண்ணி இருக்கலாமே எல்லாம் நம்ம நிறைய இஷ்டத்தை யோசிக்கிறோம். ஏன்னா கடவுளை படைக்கப்பட்டிருக்கிறோம். நிறைய யோசனை வரும். ஆண்டவருக்கு போதிக்கிற மாதிரி நம்ம யோசிக்க கூடாது. பைபிள் படி நம்ம யோசிக்கணும். யோபு புத்தகத்தை பாருங்க, 38ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்ம படிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் பெரும் காற்றில் இருந்து யோபுக்கு உத்தரவாக அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனை அந்தகாரப்படுத்துகிற இவன் யாரு? நம்ம அப்படி ஒரு மாதிரி ஆண்டவர் எப்படி எல்லாம் கற்பனை பண்ணிக்கிறோம். இஷ்டத்துக்கு என்ன பண்றோம்? அவர் தெளிவா இருக்கார். அந்தகாரத்துல யோசித்து முடிவெடுக்கிற பேசுகிற இவன் யாரு? நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்க இருந்த? நீ அறிவாளியானால் அதை எனக்கு அறிவி. அதற்கு அளவு குறித்தவர் யாரு? அதுக்கு நூல் போட்டவர் யாரு? இதெல்லாம் அறிந்தாயா? 11 வசனங்கள் படிச்சு பாருங்க. இந்த பூமியை படைக்கிற எனக்கு நீ புத்தி சொல்லி இல்ல நான் சொன்னபடி நீ கேட்டு நடந்தா அதுதான் ஆசீர்வாதம். ஆண்டவர் அப்படி பண்ணியிருக்கலாமா, இப்படி பண்ணியிருக்கலாமே நிறைய கேள்விகளோட நீங்க ஒரு நாள் உட்காராதீங்க. ஏன்னா ஆண்டவருக்கு போதிக்க முடியாது.
நீயும் நானும் ஆண்டவருக்கு போதிக்கவே முடியாது. அவர் நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறேன் என்பதை நீ விளங்கிக்கோ. விளங்கி நான் யாரும் புரிஞ்சுக்க, நான் எப்படி செய்தேன், பூமி எப்படி உருவாக்குனேன், இந்த சந்திரன், இந்த நட்சத்திரம், ஆகாய மண்டலங்கள், இந்த சமுத்திரம் எப்படி உண்டாச்சு, இதெல்லாம் எப்படி பண்ணியிருக்கேன், நான் செய்த காரியங்களை நீ எனக்கு போதிக்க முடியுமா? இந்த 38 அதிகாரத்தை நீ தொடர்ந்து படிச்சீங்கன்னா ஆண்டவர் பல கேள்வி கேட்பார். அந்த கேள்வியை நம்ம கேட்டு பாருங்க. இதெல்லாம் அப்படி எல்லாம் சந்தேகப்பட்ட ஆண்டவர், அப்படியெல்லாம் என்ன ஆண்டவர், அப்படியெல்லாம் நான் முறைப்படுத்தி இருக்கிறேனே, அப்படி பண்ணியிருக்கலாம்ல எங்க ஆண்டவர், இப்படி செய்திருக்கலாம் ஆண்டவர், செய்கிறது தான் பண்ணுவார். அவர் சொல்லிட்டார் ஏற்கனவே வார்த்தையின்படி இப்படித்தான் உலகம் செயல்படும், இந்த பிரகாரமாக இருக்கும். அந்த உலகத்தை மனுஷன் தான் ஆடணும், நான் இல்லை. இதை அவனுக்கு கொடுக்குறேன். அந்த கொடுக்கறதை இவன் தப்பு பண்ணி அங்க கொடுத்துட்டான், பண்ணிட்டான், அங்க அடமா வச்சுட்டான். அவன் இப்ப ஆடுகிறான். இவன் அவனுக்கு காலில் கிடந்து அடிமையா கிடந்து அவனால எழுத முடியாம கிடக்கிறான். கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப முக்கியம் இதெல்லாம். இது நம்ம ஒரு நாள் நம்ம கேட்க மாட்டோம். ரொம்ப நேரம் ஆகுது நாம இதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல இதெல்லாம் கற்றுக்கொள்ள. கவனிக்க, இப்போ தேவனுடைய வார்த்தையை மதித்து கீழ்ப்படிந்து அப்படியே கிரியே அவர் கனியை புசிக்காதன்னு சொல்ற கேட்டு அப்படி விருப்பத்தின்படி செய்தா பூமி ஆளுகை அவன் செய்ய முடியும். பூமியை அவன் ஆளுகை செய்ய முடியும். அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை அறிஞ்சு அவருடைய படைப்பின் நோக்கங்களை அறிஞ்சு அதை நம்ம பூமி ஆளுகை செய்ய முடியும். அவர் கீழ்ப்படுத்தி வந்தார். ஆனா இப்ப என்ன செய்யணும்? விளக்கப்பட்ட கனியை பிசாசு சொல் கேட்டு எப்ப புசித்தாலும் அன்னைக்கே பிசாசை தன் ஆண்டவனாக ஏற்றுக்கொள்கிறான். அவன் அதுக்கு அதிகாரியா இருக்கான். இந்த பூமிக்கு அவன் தான் ஆளுகை செய்கிறவனாய் மாறுகிறான். அதை படிச்சுட்டான், எடுத்துட்டான். பூமியை யார் ஆடுறான்னா பிசாசு. நம்ம எல்லாம் ஆண்டவர் ஆடுகிறார், ஆண்டவருக்கு பூமி அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். பூமி கர்த்தர் படைச்சதா இருந்தாலும் மனுஷன் அவனுக்கு கொடுத்ததை கொண்டு அடமா வச்சுட்டு தவிச்சு நிக்கிறோம். கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. இப்ப ஆளுகை பிசாசு போயிடுச்சு. இவனை பூமி அவன் தான் ஆடுகிறான். அதுக்காக தான் இதெல்லாம் அனைவரும் நம்ப முடியாது. சத்தியத்தை விளக்கி போகுது. அதுவே கன்ஃபியூஷன் கிடந்து குழம்பிட்டு இருக்கும். தெளிவா விளக்குவாங்க. இது இப்படி கொடுக்கப்பட்டது, இப்படி படைக்கப்பட்டது, இப்படி கொடுக்கப்பட்டதை இவருக்கு பண்ணிட்டா அது ஆளுகை யார் கையில இருக்குன்னா அவன் கையில. இந்த அதிகாரத்தை படிக்கிறது தான் ஆண்டு வந்தார். அதை பிறகு உங்களுக்கு சொல்றேன். இந்த அதிகாரம், இந்த ஆளுகை சாசன் கையில போயிடுச்சு. இப்போ பூமி அந்த காலத்துல இருக்கு, பாவத்துல இருக்கு. ஆமென் சொல்லுவோமா? இப்ப கவனிக்க, இருக்கா இல்லையா? கவனமா நமக்கு சந்தேகம் வருது இல்ல, ஆண்டவர் கையில இருக்கா இல்லையா? இப்போ கவனிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துக்கு வரும். 5 முதல் 8 வசனங்கள் படிக்கிறோம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்கள். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீ என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னார். இயேசு அவனுக்கு பிரயோஜனமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். இப்ப கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் பூமிக்கு வந்திருக்கார் மனுஷனாக. சாத்தான் கையில் இருந்ததா, எஸ்அப்பா கையில, கடவுளுடைய கையில் இருந்ததா? அதுக்கு விளக்கத்தை நீங்க பாருங்க. அவன் சொல்றான், ஆண்டவரை உயரமான ஒரு இடத்துல கொண்டு விட்டுட்டு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் கொண்டு போய் 5ஆம் வசனம், உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்தில் அவர் காண்பித்து இவைகளை எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தை இவைகளின் மகிமை உமக்கு தருவேன். ஆண்டவர் சொல்லிருக்கோம். உடனே கவனிக்கிறீங்களா? அந்த இடத்துல நடந்த சம்பவங்களை நல்லா கவனிக்கிறீங்க. இப்போ ஆண்டவர் வந்திருக்காரு மனுஷனா வந்து அப்போ நிற்கிற இடத்துல அவர்கிட்ட சொல்றான், இந்த உலகம் யார் கையில் இருக்கு? என் கையில் இருக்கு. ஹலோ, அவர்கிட்ட சொல்றான். அவர் என்ன சொல்றாரு பாருங்க. இல்லைன்னு சொன்னாரா? சொல்லல. அவர் சொல்றாரு பாருங்க,
உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களை ஒரு நிமிஷத்தில் அவருக்கு காண்பித்து இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமை உமக்கு தருவோம். மகிமை, அதிகாரம், கனம், இது ஆளுகின்ற அத்தனை உமக்கு தரேன். இது இவைகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சொல்றான், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இல்ல, அவரோட சொல்லல, இல்ல அப்படி ஒன்று கிடையாது, இது என்னுடையது, வானம் பூமி என்னுடைய. அங்க சம்பாசனையை கொடுக்கல, விசுவாசத்தை அவர் பேசல. பாருங்க அவர் என்ன பேசுறாரு பாருங்க. இவள் எனக்கு கொடுக்கப்படும், எனக்கு இஷ்டமான இவளை நான் கொடுக்க முடியும், கொடுக்கிறேன். நீ உமக்கிட்ட தானே இந்த அதிகாரத்தை, ஒண்ணு மட்டும் நான் சொல்றபடி கேட்கணும், என் கால விடு, படித்துட்டா எல்லாத்தையும் கொடுத்துறேன். அதோ மீட்பு என்பது எங்க இருக்குன்னா, இந்த ஒட்டுமொத்த உலகம் மனுஷனுக்கு கிடைச்ச அந்த ஆசீர்வாதத்தை அவங்க கையில கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து அவன் நடத்தபடி வச்சு உலகத்தை பாழாக்கிட்டான். அதை இப்போ மீட்கும்படி வந்திருக்காரு. மீட்கும்படி வந்தவர்கிட்ட சொல்றான், இந்த உலகம் என் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, என் கால விழுந்து பணிந்தா இதெல்லாம் உன் கையில கொடுத்துறேன், உனக்கு அந்த அதிகாரம், இது நீ ஆடலாம், இதை நீ நல்லா கையில வச்சுக்கலாம் என்று சொல்லுகிறான். வச்சுக்கலாம். இப்ப அதிகாரம் எங்க இருக்கு? யார் கையில இருக்கு? சாத்தான் கையில இருக்கு. மனுஷன் கையில இருந்து சாத்தான போயிட்டு என்பது அவன் சொல்லுகிறான். அவனே சொல்றான், எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. என்னைக்கு? ஆதி 3ஆம் அதிகாரத்துல அந்த சம்பவம் நடந்து போச்சு. அதுல இருந்து இதுவரைக்கும் என் கையில இருக்கு. இனி வந்திருக்கிற தேவகுமார் வந்திருக்கிறீரு, ரொம்ப கையில நான் கொடுக்கணும், என் கால விடு. அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார் பாருங்க. இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனை கர்த்தர் ஒருவரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறது. இந்த உலகம் என்னுடையது, நான் படைச்சது உரிமை பேசவே இல்லை, நான் தான் அந்த உலகத்தில் அதிபதி என்று அவர் சொல்லல. அவருக்கு உள்ளதுன்னா அவர் பேசியிருக்கணும், அவர் பேசல. என்னாலும் சாத்தானே, நீ சொல்றது எல்லா உரிமை உங்க இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுதான் அந்த உலகத்தில் வந்து இருக்கிறேன். இழந்து போன மனுஷன், நான் படைச்ச என் பிள்ளை, அதை இழந்துட்டு அதை மீட்டு அவன் கையில கொடுக்கப்படி வந்திருக்கிறேன். இப்ப உங்க கையில இருக்குன்னு எனக்கு தெரியும், அதான் சத்தியம். புரியுத சொல்லுது? இப்போ இந்த உலகம் உன் கையில இருக்கு என்பது எனக்கு தெரியும். இதை மீட்டு என் பிள்ளை கையில கொடுத்து அவன் ஆளுபடி கொடுக்கும்படி இந்த உலகத்துக்கு வந்தேன் என்பதுதான் சத்தியம். என் பிள்ளை திரும்ப கொடுக்க வந்திருக்கேன். இழந்து போனதை திரும்ப மீட்டு கொடுக்கும்படி, ரட்சித்து கொடுக்கும்படி இந்த உலகத்துக்கு வந்தேன். ஆமென் சொல்லுவோமா? இதை நம்ம விளக்கணும். அப்போ ஆண்டவர் எதுக்கு வந்தாருன்னு நமக்கு இன்னும் நிறைய காரியங்கள் நம்ம புரிய முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனேயே நான் வந்தேன், உடனே சண்டை போட்டு அதை வாங்கி கொடு, அந்த அதிகாரத்தை கொடு, நாங்க சண்டை போடல. அதுக்கெல்லாம் ஆண்டவர் பல திட்டங்கள் வச்சிருக்காரு. அல்லேலூயா, சத்தமா சொல்லுவாங்க. அவர் திட்டங்கள் வச்சிருக்காரு. ஒரு மனிதன் தான், நீங்க தான் இந்த பூமியை நல்ல ஆண்டு பூர்ணமாக ஆசீர்வாதமாக இருக்கணும். அது இழந்து நிக்கிறோம்னா நீங்க ஆளல, ஆளுகிற அதிகாரம் உங்க கையில இல்ல. ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை உங்களால வாழ முடியல. நல்ல சந்தோஷம் உங்க வாழ்க்கையில இல்ல, சமாதானம் இல்ல. நல்ல ஒரு வெற்றியாக நல்ல உழைப்பு, நல்ல சம்பாதிச்சு, நல்ல வீடு கட்டி, நல்ல நிலைமைகளை உருவாக்குறதுக்கு தேவன் அந்த ஆளுகை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த ஆளுகை இழந்து வெறுமையா இருக்கிறோம். ஆனா கிறிஸ்தவங்களா இருக்கும். கிறிஸ்தவங்க ஒண்ணு நல்ல ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கைக்கு வர முடியாம இருக்கிற காரணம் இன்னமும் உங்க பிரச்சனை கேப் இருக்கு. ஹலோ, கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல குறைங்க ஏன் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டாருன்னா, ஆண்டவர் தான் மீட்பு திட்டம் வைக்கிறார். தெய்வமாக நின்று இந்த பூமியில எந்த காரியத்தை அவர் செய்யல. மனுஷனாக வந்து எப்படி மனுஷனாக நின்று அந்த விசுவாசத்துக்கு அதிகாரம் கொடுத்தானோ ஆதாம் முதல் மனிதன், அதுபோல மனுஷனாக வந்து அவனை போராடி, அவனை மேற்கொண்டு, அவனை ஜெயித்து, அந்த அதிகாரத்தை நான் குடுக்கி அவனுக்கு மனுஷனுக்கு கொடுக்கும்படி வந்தார். அதை நீங்க புரியும். ஏதாவது புரியுதா? நாம சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தை இதெல்லாம் நம்ம போதிக்கப்படாம நிறைய நம்ம ஜெபம் பண்றோம், நிறைய காரியங்கள் செய்கிறோம், ஊழியர் பண்றோம், எல்லாம் இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் வரும்போது ஒரு மனுஷன் பூமியில மனுஷன் தான் செயல்படணும், கிரியை செய்யணும். மனுஷன் தான் பூமியில் உள்ள காரியங்களை நடத்தணும்.
பூமியை நிர்ணயிக்கணும், பூமியை திட்டமிடணும், பூமியில ஆளணும், பூமியை உருவாக்கணும், பூமியை ஆசீர்வாதமாக வைக்கணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பூமி, நீங்க இந்த பூமியில ஆசீர்வாதமா வளரணும், பெருக்கணும், கட்டணும். அதை இழந்து நிற்கிறதுனால அதை குட்டிங்கயோ கையில கொடுக்கிறது வந்திருக்காரு. அதிகாரத்தை கொடுத்து நீங்க இனி ஆளணும். அவன் சொல்லுவாங்க தன்னுடைய நாமத்தில் ரிப்பீட் பண்ண மாதிரி தெரியும். ஆனா ரொம்ப முக்கியமா நீங்க புரியும்படி ரிப்பீட் பண்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்க, எந்த மனுஷன் தன்னுடைய பிசாசிடத்துல ஒப்புவித்திருக்கானோ அந்த மனுஷனை போல ஒருவன் ஆளுகை செய்து அதிகாரம் பெற்று அதிகாரத்தோட போராடணும். அதிகாரத்தோட போராடணும். அதுக்கு யாருக்கும் தகுதி இல்லை. அவனுக்கு கீழே இருக்காங்க எல்லாரும். உலகத்துல இருக்கிற எல்லாருமே யாரு கீழே இருக்காங்க? சாத்தானு கீழே இருக்க. அவனுக்கு ஜெயிக்க முடியுமா? போராட முடியுமா? அந்த போராடுறதுக்கு ஒருவனாகிலும் இல்லை, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை. கர்த்தர் தேடுறாரு யாராவது ஒரு நல்ல சாத்தானோட போராடி இந்த அதிகாரத்தை பறிக்கிறதுக்கு யாராவது தகுதி உள்ளவங்க இருக்கிறானா? எல்லாரும் ஏகமா வழி விலகி போய் பாவம் செய்து கெட்டு போனாங்க. எல்லாருமே உலகத்துல எத்தனை கோடி ஜனம் இருந்தாலும் பாவம் செய்த குடும்பத்துல கூட்டத்துல இருக்காங்க. அவங்களுக்கு அதிபதியாக பிசாசு இருக்கிறான். ஹலோ, இந்த அதிபதி கவனிக்கிறீங்களா? எந்த மனுஷனையும் முன்னேற வரல. இப்ப ஆண்டவர் பூமிக்கு வர்றதுக்கு காரணமே மனுஷனை போல வந்து கிரியை செய்தாதான் இந்த உலகத்தை மீட்டெடுக்க முடியும். தெய்வமாக நின்று மீட்டெடுக்க முடியாது. எப்படி பிசாசு கையில ஒரு மனுஷனாக நின்று ஆதி மனுஷன் அதிகாரங்கள் பறிகொடுத்தானோ அது போல அவனோடு கூட போராடி மேற்கொள்ளணும். அதுக்கு ஒரு பரிசுத்தமான இந்த பாவ கூட்டம் தான் இருக்கு. எதிர்த்து போராட்டத்துல திராணி இல்லாம இருக்காங்க. பிசாசுக்கு அடிமைகளாக இருக்காங்க. பிசாசுக்கு அடிமை யாராவது ஒரு நாள் பிசாசை மேற்கொள்ள முடியுமா? அடிமைகள் முதலாளியை எடுத்து போராட முடியும். மோசையுடைய அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா மோசை அடிமத்திலிருந்து வெளியே வந்து போராடி தான் மேற்கொண்டான். அடிமைக்குள்ள அவர் இருக்கிற ஒருவன் பாவத்தோட போராடல. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பாருங்க, இந்த உலகத்துக்கு வந்து பிறந்த நோக்கம் இங்கதான் இருக்கு. அவர் வந்து பாவம் இல்லாத மனுஷனா வர்றாரு. உலகம் முழுவதும் இருக்க பல கோடி ஜனங்களே என்னவா இருக்காங்க? பாவமாக பாவியாக இருக்கிறாங்க. அந்த ஆளுமையில் இருக்கிற மனுஷனால பிசாசோட போராடி ஜெயம் எடுக்க முடியாது. இதனால உலகத்துல பிறக்கிற எல்லா மனுஷனும் ஒரு ஆண் பெண் உறவோட நடக்குது. ஆணிலிருந்து பாவிதான் பிறக்கிறான். ஹலோ, பிறக்கிற எந்த மனுஷனும் பாவியாக இருக்கிறான். அல்லேலூயா. ஒரு ஆணுடைய பிறப்பின் மூலமாக ஆணுடைய ஈடுபாடால ஒரு குழந்தை பிறக்கணும்னா அது பாவிதான், பாவ குழந்தை தான் பிறக்கும். அதனாலதான் கர்த்தர் ஆணை பயன்படுத்தல. ஒரு கன்னிகையை தெரிந்து கொண்டு பரிசுத்த ஆவியினால கர்த்தர் ஒரு கன்னிகையை வயிற்றில தோன்றுகிறார். அது பரிசுத்தத்துக்கு அவர் பாவம் அறியாத பாவம் செய்யாத ஒரு மனுஷனாக மாறுகிறார். இந்த கவனிக்கிறீங்களா? பாவி ஒருவன் சாத்தானோடு போராடி ஒரு ரட்சிப்பை உண்டு பண்ண முடியாது. அதிகாரங்கள் ஆளுகை எடுக்க முடியாது. அவங்க மேற்கொள்ளுக்கு ஒருத்தர் அப்படி இல்லை. இதுவரைக்கும் பல கோடி ஜனங்கள் பிறந்துட்டாங்க. ஆண்டவர் திட்டமிட்டு ஒரு மனிதனாக வந்து பிசாசோட போராடணும். அதுக்கு பரிசுத்தம் உள்ளவர்கள் தான் நடத்த முடியும். பாவியினால் வர முடியாது. இப்படிப்பட்ட பாவம் செய்கிற ஒருவனும் அவனை மேற்கொள்ள முடியாது. பாவம் செய்யாத ஒரு மனுஷன் வந்து பிறக்கணும். அது இயேசு பிறந்தார். அவன் சொல்லுவாமா, அவர் வந்து பாவம் செய்யாத ஒருவராக இருந்து பிசாசோடு போராடி அதை மேற்கொள்ளும்படி திட்டம் வைக்கப்பட்டது. தெய்வமாக இருந்து போராடல, மனுஷனாக. அவன் சொல்லுவாமா, அல்லேலூயா. மனுஷனாக போராடி அந்த உரிமைகளை பெற்றுக்கொள்ள, அந்த அதிகாரங்களை பறித்துக்கொள்ள ஒரு மனுஷனாக கூடாம போனதுனால தெய்வமே மனுஷனானா. ஏன் இதை சொல்றேன்னா, ஜபத்திற்கு தான் நம்ம வழிகாட்டப்படுவோம். இதெல்லாம் கொஞ்சம் அறிஞ்சிட்டு அடுத்த செய்திக்கு நம்ம வரும்போது தெளிவாக நெக்ஸ்ட் செய்தியிலிருந்து நீங்க ஜோம் பண்றதை குறித்து விடுவீங்க. ஏன் ஜோம் பண்ணணும்? அப்படி இருந்தாதான் என் வாழ்க்கையை கட்ட முடியும் என்பதை கண்டுகொள்ளுங்க. நம்ம வாழ்க்கையில் ஏன் இழந்து கஷ்டப்படுறோம் என்பதை புரிந்து கொள்கிற இடம் அங்கதான் இருக்கு. நாம சொல்லுவோம், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அருமையானவர்களே, இந்த பாவம் செய்யாத பிறந்த ஒரு புருஷன், ஒரு ஆண்,
ஒரு தெய்வ குமாரன், ஒரு மனுஷகுமாரன், மனுஷனாட்டு உலகத்தில் நடக்கிறார். மனுஷனாகவே பிறந்துட்டார். இவர் தான் என்ன செய்யணும்? இவர் தான் ஏதாவது செய்யணும். இத்தனை வருஷ காலங்களாக, பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பிசாசு ஓடுனதில்லை, பிசாசு நடக்கிறதில்லை, பிசாசு நடுக்கிறதில்லை, பிசாசு பயப்பட்டதில்லை. இயேசு இந்த உலகத்துல பாவம் இல்லாதவரா பிறந்து ஒரு மனுஷனாக நடக்கிறார். ஊரெல்லாம் சுத்துறாரு, கப்பலுக்கு போறாரு, கல்வியா போறாரு, கவிஞர் ஊருக்கு போறாரு, இயேசுக்கு போறாரு. பிசாசு அலறுது. பாவம் இல்லாத ஒரு மனுஷனாக பிறந்த ஒரு மனுஷனை கண்டு பிசாசுகள் அலறுது. முதல் முறையை எல்லாரும் பார்க்கிறாங்க. இதுவரைக்கும் பிசாசு நடுக்காது, இவர் கண்டவர் நடுக்குது. ஹலோ, மனுஷனை பார்த்தாரு. இதுவரைக்கும் இருந்த மனுஷனை கண்டு பிசாசு ஒரு நாள் பயப்பட்டதில்லை, நடுங்கினதில்லை, பிசாசு ஓடுனதில்லை. ஆனா இந்த மனுஷனை கண்டு இவர் அந்த ஊர் இந்த ஊரெல்லாம் நடந்து போகிற இடத்துல பிசாசு அலறுது, பிசாசு நடுங்குது, பிசாசு ஓடுது. பாவம் இல்லாத ஒரு மனுஷன் இந்த மேற்கொள்ளுவதற்கு தேவை. அவனோட சாத்தானோட போராடி மேற்கொள்ளுது பாவம் இல்லாத ஒரு மனுஷன் தேவை. அது இயேசு மட்டும்தான். ஆமென் சொல்லுவாங்க. அவர் உலகத்துல வந்து திறந்து நடந்த இடங்களெல்லாம் பிசாச திறத்துகிறார், பிசாச அலறுது. இதுவரை நான் ஒரு மனுஷன் இப்படி பார்த்ததில்ல. எந்த மனுஷனும் பிசாசின் ஆளுகைக்குள்ளாக இருந்தான். இப்பதான் பிசாசெல்லாம் வருது. அல்லேலூயா. நல்ல பவர் எங்க இருக்கு? பரிசுத்தத்தில் இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்ல கவனிங்க. இதுவரைக்கும் இந்த இயேசு பிசாசுகளை துரத்துறது மட்டுமல்ல, பிசாசு இவருக்கு நடுக்கிறது மட்டுமல்ல, இவர் கண்டு பிசாசு அலறுகிறது மட்டுமல்ல, இவருக்கு கீழ்ப்படிகிறது மட்டுமல்ல. பிசாசு இது மட்டும் இல்லை, மனுஷனாக நடந்து சுற்றிக்கிறது நமது பாடுகளை ஏற்கிறார். மனுஷனாக தான் எடுக்க முடியும், கடவுளாக ஒன்றும் பண்ண முடியும். மனுஷனுடைய காரியம். பாவம் இல்லாத ஒரு மனுஷன் மனுஷனுடைய பாவங்களை சுமக்கிறார். எல்லாரும் சுமக்க முடியாது, மனுஷன் நாட்டு பாவங்களை சுமக்க முடியாது. அல்லேலூயா. ஒரு மீட்பு உண்டாகிற அதிகாரங்கள் பறிக்கும்படி, அதை ஆளுகை அவன் கையில் கொடுக்கும்படி அவனுடைய பாடுகளை, மனுஷனுடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அவருடைய சாபங்களை ஏற்றுக்கொள்கிறார், அவருடைய பாவங்களை ஏற்றுக்கொள்ளார், அவருடைய நோய்களை ஏற்றுக்கொள்கிறார். எல்லாம் ஒரு பரிசுத்தமான ஒரு மனுஷன் நான் நின்று அதெல்லாம் தன்மையில் எடுக்கிறார். ஏன்னா அவனை மேற்கொள்ள வேண்டும், அவனுடைய அதிகாரங்களை குறைத்துக் கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, கவனிக்க, இங்கதான் நம்ம வரோம். இவர் என்ன செய்யறாங்க? சிலுவை சுமக்கிறார். ஒரு மனுஷனாக அவருடைய மனுஷனுடைய எல்லா காரியங்களும் அவரை ஏற்றுக்கொண்டு அவர் சுமக்கிறார். அவருடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவர் சுமக்கிறார், பாவங்களை சுமக்கிறார், சாபங்களை சுமக்கிறார், நோய்களை சுமக்கிறார். அவர் என்ன செய்யறாருன்னா, பாவத்திற்காக மரிக்கிறார், மனுஷனுக்காக மரிக்கிறார். ஒரே ஒருவர் தான் பண்ண முடியும், வேற யாரும் பண்ண முடியாது. உலகத்தில் அப்படி ஒருத்தரும் நல்லவன் இல்லை, ஒருத்தரும் இல்லை, இவர் மட்டும் தான் பண்ண முடியுது. இவர் என்ன செய்யறாருன்னா, பிசாசோடு என்ன செய்யறாரு? பாதாளத்துக்கு போறாரு. இவர் மட்டும்தான் பாதாளத்துக்கு போக முடியும். பாதாளத்துல இறங்கி பிசாசோட அப்படியே சேனையோட முறியடித்து வெற்றி பெற்று வெளியே வர்றாரு. மரித்த பிறகு நடக்கிற சம்பவத்தோட பிசாசுடைய கூண்டு பாதாளம். அல்லேலூயா. அப்படி தலைவனோட போராடுற, அப்படி சேனையோட போராடி அதெல்லாம் முறியடிச்சு அப்படி கிரிகளை அழிச்சு பாதாளத்துக்குள்ள ஒருத்தரும் போக முடியாது. அவர் மட்டும்தான் போயிருக்காரு, மற்றவங்க யாரும் வெளியே உள்ள போன வரமாட்டாங்க. இவர் வெளியே வந்து வெற்றி சிறந்தவராக வந்து அவர் என்ன செய்யறாரு? மரணத்தை வென்று உயிர்த்தெழுகிறார், பிசாசை வெல்லுகிறார், மரணத்தை வென்று உயிர்த்தெழுகிறார். ஒரு மனுஷனாக வந்து அவரே எல்லாத்தையும் செய்து முடித்து அவர் பரத்துக்கு ஏறி பிதாவின் வலது பாசத்துல போய் அவர் என்ன செய்கிறார்னா, வலது பாசத்துல வீற்றிருக்கிறார்ல, வலது பாசத்துல வீற்றிருந்து 2000 வருடங்களுக்கு மேலாக ஜெபமணிட்டு இருக்கார், பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு ஆண்டவர் 3 வருஷத்துக்கு உலகத்தில் ஊழியம் செய்தார். இன்னைக்கு 2000 வருஷத்துக்கு மேலாக பிதாவின் சமூகத்தில் உட்கார்ந்து செபித்துக் கொண்டிருக்கிறார். 24 மணி நேரமும் அவர் போராடி ஜெபமணி பிதாவிடத்தில் பரிந்து பேசி ஜெபிக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு என்ன பண்றாரு? ஜெபிக்கிறார். நமக்காக, பூமிக்காக,
பூமியில் உள்ளவர்களுக்காக ஜெபித்தவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசித்தோம். தேவன் ஒருவரே, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருத்தர் தான் இருக்காரு. அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். எல்லாரையும் மீட்கும் பொருளாக, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு. ஆண்டு யார் இதை மீட்டெடுக்க முடியும்னா, இது போல ஒரு மனுஷனாக, ஒரு தேவன் தன்னை ஒரு பரிசுத்தமாக மனுஷனாக வந்து பிறந்து அவர் மட்டும்தான் மீட்டெடுக்க முடியும். எல்லாம் பாவி, மனுஷனால செய்ய முடியாத கர்த்தர் செய்து முடிக்கிறார். கர்த்தர் இயேசு முடிக்கிறார். இங்க பார்க்கிறோம், எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து அவர் மனுஷனாக வந்து வந்தார். அல்லேலூயா. மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து எல்லாரையும் மீட்கிற ஒரு கிருபாதார பலி அவர்தான். இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க, இவர்தான் என்ன செய்ய முடியும்? நமக்கு பரிந்து பேசுகிற 24 மணி நேரமும் பிதாவின் சமூகத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறார். மனுஷனாக இருந்து பேசுகிறார். அன்னைக்கு பகவத்துல அவர் எப்படி இருக்கிறார்? மனுஷனாக இருக்கிறார், மனுஷ பிரதிநிதியாக இருக்கிறார், மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறார். அவரு ஜோபனா எனக்கு என்ன? அதை கவனிக்கிறீங்களா? எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்களை பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அவர் பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியர். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19 முதல் 22 வசனங்களை படிச்சீங்கன்னா, அவர் இன்றைக்கும் நமக்காக வேண்டுதல் செய்கிறவர், பரிந்து பேசுகிறவர், ஜெபிக்கிறவர் என்று வேதம் சொல்கிறதை நீங்க வாசிக்க முடியும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 32 முதல் 38 வரைக்கும் படிச்சீங்கன்னா, நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஆமென் சொல்லுவோமா? தன்னுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. ஏன் நம்ம ஜெபிக்கணும்? இப்பதான் வரேன். மனுஷனிடம் பொறுப்பு கொடுத்துருக்காரு. பூமியில ஏதாவது நடக்கணும்னா பொறுப்பு யார் கையில கொடுக்குறாரு? மனுஷனுக்கு கையில. இன்னும் மனுஷனுக்கு கையில தான். இந்த உலகத்தை சாத்தான் கையிலிருந்து அதிகாரங்களை பறித்து கொண்ட போது அவர் என்ன பண்ணலன்னா, சிச்சி இனி மனுஷன் தப்பு பண்ணிடுவான் சொல்லிக்கலாம், இன்னும் போய் யார் கையில கொடுத்துருவான்? பிசாசன் கையில கொடுத்துருவான்னு சொல்லிட்டு பிதாவிட்ட அந்த அதிகாரத்தை கொண்டு திரும்ப கொடுக்கல, மனுஷனுக்கு எல்லாம் திரும்ப கொடுத்தாரு. நம்ம ஒரு பிள்ளை தப்பு பண்ணிட்டா இனி திரும்ப கொடுக்க மாட்டோம், கையில பிடிக்கிறோம். தப்பு நடந்துச்சு நீ வைக்காண்டா. ஆனா ஆண்டவர் தப்பு பண்ண மனுஷனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். பூமியில உனக்கு ஏதாவது இன்னும் அந்த ஆகிய சொன்ன வார்த்தை தான், நீ தான் இன்னும் உனக்கு வாழ்க்கையை ஆளுகை செய்து நடக்கணும், கட்டணும், நீ நல்லா வரணும், நீ ஆளணும். அந்த அதிகாரத்தை பறித்து யாரு கொடுக்கிறாரு? வானத்தில் பூமியில சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்க இப்போ அவர் வாங்கிட்டார். சாத்தானை மேற்கொண்டார், பாவத்தை மேற்கொண்டார். மனுஷ குலம் சுமந்த அடிமத்தன நுகத்தை முறித்து, பாவத்தை முறித்து, சாபத்தை முறித்து, அந்த கட்டுகளை அறுத்து, அந்த எல்லா போரங்களை முறித்து, பாதாள வல்லமைகளை செய்து, கர்த்தருடைய அதிகாரங்களை புரிந்து கொண்டு இப்ப அவர் அதிகாரம் உள்ளவர். கவனிக்கிறீங்க, இந்த அதிகாரம் அவரை பாவப்பட்ட பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். இந்த அதிகாரத்தோட நீங்க வாழ்க்கை நடத்தலாம். அவர் பறித்து கொண்டார். இப்ப சாத்தான் கையில கர்த்தர் கையில இருக்கு. சாத்தான் விழுந்துட்டான், ஆனா அவனுடைய அடிமைத்தனம் நம்ம மேல இருக்கு. இன்னும் அது முடியல. இன்னும் ஆளுகின்றவர்களாக நம்ம இன்னும் வரல. ஹலோ, சும்மா அப்படி செக் பண்ணி குறிக்கிட்டு ஒரு லிஸ்ட் போட்டு மளிகைக்கடையில் ஒரு லிஸ்ட் போடுவோம்ல, போட்டு கொடுத்து இந்த லிஸ்ட் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் வந்து வாங்கிட்டு போறேன். அப்படி ஆண்டவர் செய்கிறது இல்லை. அப்படி ஆண்டவர் செய்கிற லிஸ்ட் போட்டு அப்படி கொடுத்து வாங்குறது இல்ல. அது மளிகை கடை இல்ல. அல்லேலூயா. சிலரு ஈசி சேர்ல உட்கார்ந்து கிறிஸ்டியன் போதனைகள், கிறிஸ்தவ சபைகள் ஆண்டவர் நினைச்சபடிதான் நடக்கும். ஆண்டவர் அச்ச நேரத்துல நடக்கும். ஹலோ, தேவ ஆண்டவர் எப்படி வச்சிருக்காரு அப்படிதான் நடக்குங்க. பேசுறாங்களா இல்லையா? எஸ், ஆண்டவர் அச்சபடிதான் நடக்கும். இல்லை இல்லை, என்னைக்கு ஆளுகை இறந்த பிறகு இயேசு கிறிஸ்து அந்த ஆளுகையை
அவர் அவன் கையில் எடுத்து இப்ப அவர் கையில் வச்சிருக்க அதை புரிந்து அதை ஏற்றுக்கொண்டு அதை இருதயத்தில் வச்சு நீங்களும் ஆளுகை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மீண்டும் மனுஷன் அந்த உலகத்தை ஆளணும். நீங்கள் ஆளணும். இந்த பூமியில எல்லாம் நடக்கணும். ஆதியில சொன்ன வார்த்தை தான். அவர் ஒன்றும் செய்ய மாட்டார். இன்னும் நீதான் ஆளணும். இன்னும் நீதான் வீட்டை கட்டணும். இன்னும் நீ உன் வாழ்க்கை நீதான் செய்யணும். உங்க நான் கொடுத்திருக்கிறேன். நான் வந்து உனக்கு பண்றதில்லை, நீதான் பண்ணணும். ஆனால் நீங்க உட்கார்ந்து சத்தியத்தை திரும்ப கேட்டு ஆராய்ச்சி பாருங்க. இருதயத்தை திறந்துடும். அல்லேலூயா. ஏன்னா வழக்கமா சாப்பிட்ட சாப்பாடு ஈஸியா இருக்கும், புதுசா வந்து கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இந்த சத்தியம் நமக்கு ரொம்ப முக்கியம். அவர் நமக்கு தானாக எதுவும் செய்வதில்லை. நான் இந்த பூமியில என்ன பண்ணணும்னு தேவன் எனக்கு வச்சிருக்கார். அதை செய்யற நாள்ல தான் என்னுடைய காரியங்கள் நடக்கும். அல்லேலூயா. பரலோகத்துல என்ன விரும்புறாருன்னா, என்ன விரும்புறாரு? நீங்க எழும்பி ஆளணும். நீங்க எழும்பி ஆளணும். அதுக்கு அதிகாரத்தை உனக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. இதோ சர்ப்பங்களை மிதிக்கணும், தேள்களை மிதிக்கணும், சர்ப்ப வல்லவர்களை நீ மேற்கொள்ளணும். நீ நினைச்சுக்கணும், ஒன்னு செயல்படுத்தாது. நான் ரெடியா இருக்கேன். அந்த அதிகாரம் என்கிட்ட இருக்கு. அவனோ இவனோ ஒன்னும் பண்ண முடியாது. உன் வீட்டை நீ ஆளணும். உனக்குரிய காரியங்கள் நீயே ஆளணும். உனக்கு திட்டம் வரணும், உனக்கு நோக்கம் வரணும். நீ நல்லா உருவாக்கணும், நல்லா கட்டணும். அந்த ஆளுகை உனக்கு நான் கொடுக்கிறேன். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் எழும்பி ஆளுகை செய்கிறத விரும்புறார். என் பிள்ளை இத பண்றான்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷம். யோசித்து பாருங்க. உங்க வீட்டுல உங்க பிள்ளைகள் நல்லா பண்றதை நீங்க பார்த்து சந்தோஷப்படுவீங்களா? என் பிள்ளை வரணும், என் பிள்ளை பண்ண மாட்டேங்குதுதான் சங்கடமே தவிர என் பிள்ளை பண்றா என்பது சந்தோஷம். என் பிள்ளை பண்ணுகிறான், என் பிள்ளை இதை ரெடி பண்றான், என் பிள்ளை இதெல்லாம் பண்றான், என் பிள்ளைனால இதை பண்ண முடியுது, அந்த அளவுக்கு அவன் நல்லா வந்துட்டான். அதுபோல் அதை விட தேவன் நீங்க ஆள வேண்டும் என்ற இடத்துல இங்க வராம இருக்கதான் வேதனை. ஆண்டவருக்கு என்ன வேதனைனா, நீ இன்னும் அந்த சத்தியத்தை புரிய மாட்டேங்க, நீ அதை விளங்கி கொள்ள மாட்டேங்க, நீ ஆளணும். நாமே சொல்லுவோமா? நிறைய பேர் கழுதையா இருக்கு விரும்புவாங்க. ஆண்டவரே உம்மை சுமந்து செல்கிற கழுதை நான் ஐயா, பாட்டலாம் குட்டி நான் ஐயா, கழுத குட்டி நான் ஐயா, அதெல்லாம் பாடுவாங்க. ஏன் அப்படின்னா பாத்தீங்கன்னா ஆண்டவர் கழுதை வச்சே பேசினார் பாருங்க. என்னையும் ஆண்டவர் கழுதை போல மாத்த ஆண்டவர், நான் கழுதை போல நல்லா உடைய காரியங்களை பேசணும் அப்படியெல்லாம் பேசணும் பிரேயர் பண்றவங்க இருக்காங்க. அதை பண்ணிக்கிறீங்களா? ஆண்டவர் எதுக்கு இந்த கழுதையை வச்சு பேசுறாங்கன்னா, இவன் என்ன நான் வழியில சொல்றேன் போகாத, இன்னும் மண்டையில ஏற மாட்டேங்குது, இந்த கழுதை வச்சு பேசுறேன். அந்த கழுதை பேசிச்சு அப்படின்னு ஆண்டவர் சொல்ல, நீ கழுதையா இல்ல பேசுறது, நீயாக வரணும்னு விரும்புறாரு. நீ என் பிள்ளையாகவா, நீ என் ஆளுகிறவனவா, நீ கழுதையா மாறாத, பூச்சியா புழுதா மாறாத, ஞானமிக்க பிள்ளையாவா. உன்னாலதான் உன் வாழ்க்கை நடக்கும். நீ நிர்ணயம் பண்றது அந்த பட்டணத்தில் நடக்கும், உன் வீட்டுல நடக்கும். உனக்கு அந்த ஆளுகை உனக்கு கொடுக்கிறேன். உன் வீட்டுல எது நடக்க வேண்டாம், உன் ஆளுகை இல்லைன்னு அர்த்தம். நீயாக எழும்பு. உன் வீடு கட்டப்படணுமா, உன் ஃபியூச்சர் கட்டப்படணும், நீ எழும்பு. சொல்லி சொல்லி கழுத பேசுறவங்க போறான். கழுதையா என்ன மாத்த ஆண்டவரே, நான் உண்மை சுமக்கிற கழுத, நீ கழுதா வேண்டாம், நான் படைச்ச மனுஷனா மாறு, என் பிள்ளையாக இருந்த ஆளு, என் பிள்ளையாக நட, எனக்கு அது போதும். சீக்க குட்டியாது, கரடி குட்டியாது, அந்த அந்தஸ்தை கொடுக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. என்னுடைய பிள்ளை என்ற அந்தஸ்தை நீ வாழ்ந்து காட்டணும். என் கண்ணு முன்னால தெரியும் நீ எப்படி நடக்கிற, நீ பேசுறதுல தெரியும். உங்களுக்கு தெளிவில்லாம இருக்கான பிள்ளை, ஒரு காரியத்தை நல்லா விளங்கிக் கொள்ளாதவனா இருக்கிறான், ஒரு காரியத்தை என் பிள்ளை நல்லா பண்ண மாட்டேங்கிறான். அந்த அங்கலாய்ப்புதான் கர்த்தருக்கு நம்ம மேல. நான் என்ன விரும்புறேன்னு சொல்லுது என் பிள்ளைகளுக்கு தெரியல. பேசி பேசி பார்த்து கழுதை வச்சு பேசுறாரு. அவன் கொண்டு போய் 2 காலை அது பிறகும் பலிபடத்தை கட்டி
கட்டி வெட்டி ஆண்டவருக்கு நேரம் அந்த மக்களை பார்க்கிறான். பார்த்து அவங்க எல்லாம் படுத்து கிடக்கிற 12 கோத்திர மக்களை பார்க்கிறான். நடுவில் அங்க இருக்கக்கூடிய உடன்படிக்கை பட்டியை பார்க்கிறான். ஒரு சிலுவை அடையாளமே அங்க தெரியுது அவனுக்கு. அவ்வளவு அமைப்பா சிஸ்டமா ஒவ்வொரு பாளையும் தனித்தனியா. இந்த கூடாரத்துக்கு முன்னால உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னால இந்த பாளையம் எங்க இருக்கணும், இந்த கோத்திரம் எங்க இருக்கணும், இந்த கோத்திரம் முன்னால இருக்கணும், பின்னால இருக்கணும். மிக அற்புதமாக பாளையம் நடக்கிறாங்க. இதை பல இருந்து பார்க்கிறான். சிலுவையே தெரியுது அவனுக்கு கண்ணுக்கு. அந்த அமைப்பு கோடு போட்ட மாதிரி சிலுவை காட்சியை பார்க்கிறான். அவன் சபிக்க போறவன் ஆசீர்வாதம் கொடுக்கிறான். இந்த ஜனம் சபிக்கப்பட்ட ஜனம் இல்ல. கர்த்தருடைய பிள்ளை கவனிக்க, என் பிள்ளைகள் வரமாட்டேங்குது. நம்ம கவலை. உங்களுக்கு கவலை என்னன்னா உங்க பிள்ளை வரமாட்டேங்குது. உங்க பிள்ளை என் பிள்ளை அந்த திறமை வரமாட்டேங்கானே, என் பிள்ளை இந்த அளவுக்கு வரமாட்டேங்கானே, என் பிள்ளைங்க என்னைக்கு வரும்? இதே ஏக்கம் தான் கர்த்தருக்கு. என் மகள் என்னைக்கு வருவா, என் மகன் இந்த நிலைமைக்கு என்னைக்கு வருவான்? அவன் ஆளணும் இந்த பூமியை. இந்த பூமியை அவன் வெற்றி கொள்ளணும், அவன் ஜெயம் எடுக்கணும், அதை நான் பார்க்கணும். அது ஆண்டவருடைய ஆசை. ஆண்டவருடைய ஆசை. அது அவருடைய இருதயத்தை நன்கராய்ப்பது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஒரு தோல்வி மனுஷனாக இருக்காதேன்னு சொல்றாரு. நீ அன்னைக்கு ஜோமணி குலுக்கி நீ பண்றத நீ சந்தோஷமா வச்சிருக்கான். இவனால ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த அதிகாரத்தை பற்றி அவனுக்கு அறிவு இல்லை. சாத்தானுக்கு அவனுக்கு ரொம்ப ஹாப்பி. இவங்களை பற்றி என்ன பற்றி என்ன சந்தோஷம்னா இவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆளுகை இவங்ககிட்ட இல்ல. அந்த அதிகாரத்தை பறிச்சுக்கிட்டு அந்த உரிமை உங்களுக்கு தெரியாது. அவங்க பயன்படுத்தல. அவன் ஜெயம் எடுக்க மாட்டாங்க. என் கண்டத்துல இருப்பாங்க. ஜோமணிக்கு இருக்கவங்களுக்கு ஆளுகை தெரிகிறது இல்ல. ஜோமணிக்கு இருக்கவங்களுக்கு என்ன அதிகாரம், என் ஆண்டவர் சிலுவையில் என்ன செய்து முடித்தார்கள் தெரியாம எதையோ பண்ணிட்டு கிடக்கும். அதை தெரிஞ்சோம்னா அவன் எல்கை விட்டே போவான், வீட்டை விட்டு விலகுவான். ஆண்டவர் நமக்கு பெரிய மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கற்றுக் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுவா. சத்தியம் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. கர்த்தர் எனக்கு என்ன ஹாப்பினா என்ன எவ்வளவு உயர்த்தி வச்சு என்ன அவரு மதிப்பு கொடுக்கிறார். எனக்கு மேல எவ்வளவு மதிப்பு வச்சிருக்காரு, எவ்வளவு கவனம் வச்சிருக்க. நீ வரணும்பா, நீ வரணும். கர்த்தர் நம்ம மேல அவ்வளவு கவனம் வச்சிருக்காரு, அவ்வளவு மதிப்பு மரியாதை வச்சு ஒரு அந்தஸ்து வச்சு நீ செய்யணும்பா. நாம பார்த்துட்டு நீ எப்படி பண்றது பார்க்கணும். அந்த நிலைமைக்கு வாய்ந்த கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் நான் நினைச்சு என் காலையில கூட அழுது. அதெல்லாம் அர்த்தம் கொடுத்தது பேசுறது நேரம் குறைவா கவனிக்கிறீங்க. இந்த செய்தி நீ கேட்க ஆரம்பிச்சுன்னா என்னுடைய ஃப்ளோ வேகமா இருக்கும். நிறைய ஒரு ரிப்பீட் பண்றதா இருக்க. புரியுறாங்களா நான் பார்க்க வேண்டிய அவசியம் கூட. அல்லேலூயா. சொல்ற உங்களை என்னையும் நல்ல கவனிக்க. நீங்க ஜபத்துல கேட்காம ஆண்டவர் உங்களுக்கு ஒண்ணும் பண்ண மாட்டார். புரிஞ்சுட்டீங்களா? நீங்க கேட்டுதான் ஆகணும். என்ன வேணுமோ தேவன் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை எப்படிலாம் வச்சிருக்காரு, எதெல்லாம் உங்களுக்கு வரணும் என்பதை தேவன் ஏற்கனவே பேசி வச்சிருக்காரு. அவருடைய சித்தம் இருக்கு, அவருடைய வார்த்தையில அவருடைய திட்டம் இருக்கு, அவருடைய சித்தம் இருக்கு. அதை வச்சு இருக்கிற பதிச்சு ஜெபம் பண்ணீங்கன்னா வந்துருவாங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், உங்க சந்தேகம் வேண்டாம். இதுதான் உங்களை பற்றி தேவனுடைய திட்டம். என் மகனும் என்னைக்கு இந்த நிலைமைக்கு வருவாங்க என்று காத்து கொண்டிருக்க. ஏதோ பக்தியாவோ இல்ல இல்ல எதிர்க்கிற ஏற்றுக்கொண்டு அப்படி செய்து பாரு. நீ வாழ்க்கைய முன்னால காட்டு. திறம்படைய பிள்ளை பூமி ஆடுவோம். திறம்படத்த பூமியை ஆண்டு இதில் நல்ல ஒரு வெற்றி கொள்ளணும், ஜெயம் எடுக்கிற வாழ்க்கையை மகளும் வாழணும். ஏதோ பிரேயர் பண்ணிட்டு இருக்கிறதுல வாழ்க்கை. நீ வாழ்ந்து காட்டு, நீ செய்து காட்டு. நாம சொல்லுவோமா? கர்த்தர் ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிப்போம். உலகத்திலே நீங்கள் எவைகளை கற்றுவீர்களோ. கவனிக்கிறீங்களா? ஹலோ, ரொம்ப முக்கியம். பூமியில மனுஷன் தான் செயல்படுவான், மனுஷன் தான் கேட்கணும், மனுஷன் தான் கட்டணும், மனுஷன் தான் கட்டமைக்கணும். பூமியில நீ செய்யணும். பூமியில மனுஷன் எவைகளை கட்டுவானோ அது கட்டப்பட பரலோகத்துல அவர் உடனே கட்டுறாரு. ஜபத்துல கட்டணும், வாழ்க்கையில கட்டணும். இந்த எல்கை என்னுடையது, இந்த வீடு என்னுடையது,
இந்த கிராமம் என்னுடையது, இந்த பட்டணம் என்னுடையது. இந்த பூமியில நீங்களும் நானும் செய்வதைதான் தேவன் விரும்புகிறார். பூலோகத்துல, பூமியில வேற யாரும் செய்ய மாட்டேன். நீ எதை கட்டுகிறாயோ என் பிள்ளைன்னு, என் சித்தத்தை புரிந்து கொண்டு, என் வார்த்தையை புரிந்து கொண்டு, நீ எதை கட்டுகிறாயோ நான் மேல கிளாப் பண்ணிக்கிறேன். நல்லா குறிச்சு, ரொம்ப முக்கியம். பூலத்தை நீதான் செய்யணும், நான் பூமியில செய்ய மாட்டேன். பூமியில யார் கட்டணும்? நான் கட்டணும். எவைகளை கட்டணும், எவைகளை கட்ட வைக்கிறோம், இதை நான் பூமியில செய்யணுமா? அவர் செய்கிறது இல்ல, ஆண்டவரை கட்ட விட்டுறோம் இல்ல. ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்க, ரொம்ப முக்கியம். நான் கட்ட விட்டுறோம். உங்க இருதயத்துக்குள்ள, உங்க மனதுக்குள்ள, உங்க வீட்டுக்குள்ள என்னென்ன இருள் தான் கட்ட விட்டுற முடியும், அந்த ஆளுக்கு உங்களுக்கு கையில கொடுக்குறேன். அந்த அற்புதமான கிரியைகளை கட்ட கொடுக்குறேன். ஒரு நிலத்தின் மேல உங்க ஆளுக்கு கொண்டு வர முடியும், உங்க பொருளாதாரத்தின் மேல கொண்டு வர முடியும், உங்க தொழில் மேல கொண்டு வர முடியும், உங்க வியாபாரங்கள் மேல கொண்டு வர முடியும், உங்க ஊழியர்கள் மேல கொண்டு வர முடியும். இந்த ஆளுகையை தான் நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு சொல்றாரு. இந்த ஆளுகையோட நீங்க நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கர்த்தர் உங்க மேல ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவரை போல சந்தோஷப்படுகிற ஒரு தெய்வம் தகப்பனார் வேற யாரும் இல்ல. நீங்க வெற்றி கொள்கிறதே அவர் பார்க்கிறார். நீ ஜோமனிக்கு போகிறத நீங்க பெற்றுக் கொள்கிறத அவர் பார்க்கிறார். நீங்க ரிசீவ் பண்ணி நீங்க கட்டுகிறதை, நீங்க மிகப்பெரிய இடங்கள் வருவதை கர்த்தர் பார்த்து எதிர்பார்க்கிறார். என் பிள்ளை வரணும், என் மகன் வரணும். ஒரு தகப்பனுடைய ஏக்கத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகள் நீ ஆளணும். ஏதோ ஒரு மாதிரி நடக்கிறது, ஏதோ ஒண்ணும் அப்படி இப்படி இல்ல. ஆமென். வேலை ஆளணும், தேசத்தின் மேல் ஆளணும், ஜனங்கள் மேல் ஆளணும், பொருளாதாரங்கள் மேல் ஆளணும், தொழில் மேல் ஆளணும். அந்த ஆளுகையை பற்றி நம்ம பின்னால பேசுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷனாக நின்று பூமியில கர்த்தரிடத்துல கேட்டா மட்டும்தான் பூமியில வந்து உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க வாங்கப்பா எனக்கு இதை பண்ணி கொடுங்கன்னு கேட்டா வருவார், மற்றபடி வரமாட்டார். அதான் பிரேயருக்கு ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுவோமா? நம்ம புரியுதா உங்களுக்கு? நீங்க பூமியிலிருந்து ஆண்டவருக்கு பர்மிஷன் கொடுத்து எனக்கு வந்து இதை பண்ணி கொடுத்து கேட்டால் அவர் வரமாட்டார். ஒண்ணுமே கிடைக்காது. அல்லேலூயா. உடனே ஒரு வசனத்தை சொல்லட்டா? ஏசாயா 45ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துக்கு போகும். இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்குவதுமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். அல்லேலூயா. என்ன சொல்லணுமா? நீங்க கட்டளையிடணும். எனக்கு கட்டளையிடுங்கள், எனக்கு சொல்லுங்க, என்கிட்ட கேளுங்க, இறங்கி வாங்கப்பான்னு கேளுங்க. கெஞ்சி கூத்தாடி இல்ல. நீ ஆளுகிட்ட பிள்ளையா நான் உன்னிடத்துல பார்க்கிறேன். உன்னை நீ இந்த காரியத்தை என்னிடத்துல எப்படி கேட்கணுமோ அந்த விதமா கேட்கணும். அல்லேலூயா. கரத்தில் கிரிகளாகி இந்த பூமிக்கு நீ கட்டளையிடு, அது உன்னிட்ட வரும். நீ ஜெபம் பண்ற விதங்களை இன்னும் நான் உங்களுக்கு நிறைய போதிப்பேன். ஆண்டவர் எதிர்பார்க்கிறேன், நீ கீழாக இருக்காத, உன் மென்டாலிட்டி மாறட்டும். நீ ஆளுகின்றவனாவா, நீ அதிபதியா, அதிகாரியாவா, ரூலராவா, சாத்தானை ஏற்று போராடி மேற்கொள்ளவா, அந்த தந்திரங்களை புரிஞ்சுக்க. எழும்பு, நீ கீழாக இருக்காத, மேலாக இரு. அல்லேலூயா. நீ தலைவராக இரு, நீ முன்னேறி வரணும். நீ பிசாசின் வல்லவர்களோடு போராடி ஜெயம் எடுக்கணும். விழுந்து கிடந்து ஜெபம் பண்ணாத, கண்ணு தூங்கி தூங்கி ஜெபம் பண்ணாத. அல்லேலூயா. அரபுக்கத்துல நடக்காத, லிஸ்ட் போட்டுட்டு அப்படியே நடக்கும்னு நினைக்காத. நீ செய்து நிறைவேற்று. உனக்கு என்னெல்லாம் தேவை லிஸ்ட் போட்டியா, அதை நிறைவேற்று. நீ தானே நிறைவேற்று. உனக்கு முடியாதத என்கிட்ட கேட்டு நீ செய்யாம வராத. ஹலோ, வாழ்க்கை கட்டுவதற்கு அதிகாரத்தை கைகொடுத்து பூமியில என்னெல்லாம் கட்ட விட்டணும் அதெல்லாம் கட்ட விட்டீங்கன்னா நான் மேல ஒருத்தர் கட்ட விட்டுறது. நீ செய்கிற அந்த பார்த்துட்டு இருக்க. மனுஷனாக நீ செய்யணும். பூமியில மனுஷனாக நீ செய்யாம எதுவும் நடக்காது. நீ அலோவ் பண்ணாம எதுவும் வராது. நீங்க யாருன்னு புரிஞ்சுக்கோங்க. நீ எப்படி இருக்கணும், நடக்கணும்னு புரிஞ்சுக்கோங்க. கர்த்தரே உங்க வீட்டுல உங்க வாழ்க்கையில ஏதாவது பண்ணணும்னா நீங்க அவரிடத்துல நல்ல முறையா கரெக்டா அவருடைய பிள்ளையாக இருந்து ஆண்டவரே என்னால பண்ண முடியல, நீங்க பண்ணி கொடுங்க அவர் அலோவ் பண்ணாம அவர்கிட்ட கேட்காம அது வராது. அது புருஷன் மாறினாலும் சரி, பிள்ளைகள் மாறினாலும் சரி, வீடு மாறினாலும் சரி, பொருளாதாரம் மாறினாலும் அவர் செய்கிற மட்டும் நீ ஆற்றலோட செயல்படணும்.
நீ செய்து கட்டணும். நீ பண்ற நாள் வரைக்கும் அவர் வருத்தப்படுவார். நீ நல்லா வரணும், நீ நல்லா செய்திருக்கணும், நல்ல வேலை பார்த்துக்கணும், நல்ல தொழில் செய்திருக்கணும், நீ நல்ல வருமானம், நல்ல ஃபேமிலி லைஃப் நடத்திருக்கணும், நல்ல குடும்பம் நடத்திருக்கணும், நல்ல பிள்ளைகளை உருவாக்கி இருக்கணும், இந்த சமுதாயத்தில் நல்ல வாழ்ந்திருக்கணும். உன்னை நான் பிரதிநிதியா வச்சிருக்கேன். என்ன போல நீ இந்த உலகத்தை மாத்து, என்ன போல இந்த ஊரை மாத்து, என்ன போல உன் குடும்பத்தை மாத்து, என்ன போல நீ மாறு. ஆண்டவரை போல மாறணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிக்கிறது ரொம்ப முக்கியம். இதை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த ஸ்டாண்டுக்கு வரணும். அதுக்காக அந்த போதனை ரொம்ப முக்கியம். சத்தியம் கேட்கிறவங்க பாக்கியவாங்க. ஆமென் சொல்லுவோமா? அதுதான் கர்த்தருடைய பிள்ளை. கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். தொடர்ந்து நம்ம அடுத்த வெள்ளிக்கிழமை பிரேயர் கொடுத்து அறிவோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. நாம் சொல்லிப்போம். நல்ல தகப்பனே நன்றியோடு மகிழ்ச்சிக்கிறோம். முதல் முறையாக ஜெபத்திற்கு ஆதாரமாக நாங்கள் இதுவரைக்கும் ஆண்டவரே எனக்கு அது காரணம் இது காரணம் அப்படி கேட்டு நாங்கள் ஜெபம் பண்ணி ஒண்ணுமே எங்களுக்கு நடக்கலை என்பதை அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் நீர் எங்களுக்கு இழந்து போன அதிகாரத்தை, இழந்து போன அந்த ஆளுகையை, இந்த பூமியில நீ வாழணும், நீ கட்டணும், நீ நல்லா வரணும் என்று எங்கள் கொடுக்கிற அந்த அதிகாரத்தின்படி ஆண்டவர் செய்த சிலுவையில் செய்து முடித்தவர்களை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்கிற மனப்போக்கு எங்களுக்குள் வரும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த இருதயங்களுக்கு வரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த சத்தியத்தை கேட்கிற எல்லா இருதயங்களும் ஆவியான கிரியை நடப்பிக்கிறாக இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே முன்னால ஜெபித்த ஜெபம் மாறி இன்னைக்கு நான் கட்டுகிறவனாக, கட்டமைக்கிறவனாக, எனக்கு விரோதமான தடைகளை உடைக்கிறவனாக அந்த அதிகார கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறார். எந்த பிசாசின் ஆளுகையும் வல்லமையை அழிக்கிறவனாக, அந்த கிரியை நிர்மூலமாக்குகிறவனாக கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அந்த கிருபையோடு கூட ஜனங்களுக்குள்ளே பெரிய மாற்றத்தை கொண்டு வர எங்களை நடத்துவீராக. ஆசீர்வதியாக இந்த சத்தியமுடைய பிள்ளைகளுக்கு நல்ல முறையை புரிந்து கொண்டு இன்னும் தெளிவடைய கருவைத்தான் அடுத்த வாரங்களுக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். அதை கடந்து ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். ஜெபங்கள் கேட்கப்பட்டதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.